விஜய் அவங்களுடைய ஸ்பீச் கடந்த சனிக்கிழமை பேசியிருந்தாரு. அதனுடைய தாக்கம் இன்னும் குறையாம போயிட்டே இருக்கு. இதுதான் ஃபார்முலா. சாட்டர்டே அவர் பேசுவாரு, அப்ப சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே விஜய் பத்தி பேசுறது, அதுக்கப்புறம் இன்னொரு 3-4 நாள் அதிமுக பத்தி பேசுறது. இப்ப தமிழ்நாட்டிலையும் திமுக என்ன பண்றாங்கன்னா புதுசா ஒரு செயற்கையான ஒரு எதிரியை உருவாக்கியிருக்காங்க. 24ல பிஜேபி அப்படின்ற ஒரு எதிரியை கட்டமைச்சு பாசிச பாஜக அது இதெல்லாம் பேசினாங்க. இந்த எலெக்ஷன்ல அந்த எதிரியை திரும்ப கையில் எடுக்க முடியாது. ஏன்னா போன எலெக்ஷன்ல அலைன்ஸ் இல்ல, இந்த எலெக்ஷன்ல அலைன்ஸ் இருக்கு. பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் இருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, ஒரு புது டம்மி எதிரியை உருவாக்குறாங்க. இந்த புதுசா உருவாக்குன எதிரிக்கு எந்த அரசியலும் கிடையாது, எந்த தெளிவும் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் ஸ்ட்ராங்கா பேப்பரை பார்க்காம கூட பேச முடியாது. சாட்டர்டே விஜய் பேசுறாரு. பேசினதுக்கு அப்புறம் பார்த்தா கமல் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு, துரைவைக்கும் ரெஸ்பாண்ட் பண்றாரு. அப்புறம் திமுகவோட ஐடி விங், அப்புறம் திமுக தரப்புல அறிக்கை விடுறாங்க, ஃபேக்ட் செக்கிங் யூனிட் ஏதோ ஒன்று பண்றாங்க, அரசு தரப்புல பேசுறாங்க. இவங்க யாரும் பெரிய பெரிய இஷ்யூஸ் வரும்போது பெருசா வாய் திறக்கல. துரைவைக்கோவோ கமல்ஹாசனோ தமிழ்நாட்டுல என்ன அந்த 4 வருஷமா இஷ்யூஸே இல்லையான்னு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் இவங்க பெருசா வாய் திறந்தது கிடையாது. பட் விஜய் அப்படின்ற அந்த இஷ்யூ வரும்போது இவங்க எல்லாருமே பயங்கரமா ப்ரோஆக்டிவா ஆக்டிவா இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இவங்க எல்லாருக்கும் விஜயால ஏதோ ஒரு லாபம் இருக்கு. விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலுக்கு பொலிட்டிக்கலா ஒண்ணுமே கிடையாது. அவரால் 10 நிமிஷம் கூட பேச முடியாது. பொலிட்டிக்கலா அவர் ஜீரோ. அந்த ஒரு இண்டிவிஜுவலை சுத்தி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க பேசி எடுத்து ஒரு பெரிய ஒரு பிம்பமா ஒரு பெரிய பலூனை ஊதி கட்டமைக்கிறீங்க. இந்த பொலிட்டிக்கல் பபிள் ஒரு பாயிண்ட்ல வெடிக்க போகுது. திமுக பாருங்க, விஜய்க்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீ யாருக்கு பதில் சொல்லணும்? 21ல யாரு 2வது பெரிய கட்சி தமிழ்நாட்டுல? அதிமுக. அவரு 150 தொகுதிக்கு அவரு பயணம் பண்ணிருக்காரு, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு வராரு, முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்கிறாரு. அவருக்கு இது வரைக்கும் பதிலே சொல்லல. இவங்க யாருக்கு பதில் சொல்றாங்க? விஜய். மோடி அவர்கள் நேற்று ஒரு 5-6 மணிக்கு இந்திய மக்கள் கிட்ட வந்து உரையாற்றி இருந்தாரு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஜிஎஸ்டி திருத்தமானது இன்னைக்கு அமலாகுது. இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய பொருட்களோட ரேட் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா மிடில் கிளாஸ்க்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும்னு பாக்குறேன். ட்ரம்ப் மாதிரியான தலைவர் சில சிக்கல்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. யூரோப்லயும் நிறைய வலதுசாரிகள்லாம் வராங்க, சில குழப்பங்கள் அங்கேயும் போயிட்டு இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல சூழல் சரியில்லை. அப்ப இந்தியாவுக்குள்ள நம்ம டிமாண்டை கிரியேட் பண்ணணும். நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை நம்பி இருக்க முடியாது. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் நம்முடைய உரையாடல். ஆமா, வெல்கம் பேக். ரொம்ப நாள் ஆச்சு. மகிழ்ச்சி. விஜய் அவங்களுடைய ஸ்பீச் கடந்த சனிக்கிழமை பேசியிருந்தாரு. அதனுடைய தாக்கம் இன்னும் குறையாம போயிட்டே இருக்கு. திமுகவுடைய அமைச்சர்கள் மற்றும் நிறைய முக்கிய புள்ளிகள்லாம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல பதிலடிகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திருவாரூர்ல ஒரு பெரிய அளவுல மீட்டிங் போட்டு பூண்டி கலைவாணன் அவர்கள் அவருடைய ஸ்ட்ரென்த்து, நீங்களா என்ன நாங்க காட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே இடத்துல வேற ஒரு திமுகவுடைய மீட்டிங்கை போட்டு காட்டியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக டிஎம்கே அதாவது டிவிக்கே வந்து அதிமுகவுடைய ஓட்டை தான் பிரிக்க போறாங்க, அவங்க அதிமுகவுக்கு தான் எதிராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஆனா பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது டைரக்டா திமுகவே எதிர்க்குது டிவிகேவை. இது எப்படி பாக்குறது? நம்ம அதான் இப்ப பிரபு நீங்க ஒரு வாரமா வரல, அப்போ ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு தொழில் ரகசியத்தை நாங்க கத்துக்கிட்டோம். ஆடியன்ஸ்ட ஒவ்வொரு தடவையும் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணா ஆடியன்ஸ் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அந்த வகையில இப்ப தொடர்ச்சியா அதை ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா முதல்ல ஆடியன்ஸுக்கு நன்றி. ரிக்வஸ்ட்டை ஏற்று நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இனியும் ஃபியூச்சர்ல சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா அதை பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க. அது போக ஹைப் அப்படின்ற ஒரு, ஆமா ஹைப் ஹைப் கூட பண்ணிருங்க, முடிஞ்சா பண்ணுங்க. ஸோ தான் இப்போ நீங்க சொன்னது போல விஜய் அவர்களை பத்தி இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் ஃபார்முலா. சாட்டர்டே அவர் பேசுவாரு, அப்ப சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே விஜய் பத்தி பேசுறது, அதுக்கப்புறம் இன்னொரு 3-4 நாள் அதிமுக பத்தி பேசுறது. ஸோ ஒரு வாரத்துல ஒரு 3-4 டேஸ் விஜய், இன்னொரு 3-4 டேஸ் அதிமுகவோட உட்கட்சி மோதல், இதெல்லாம் பத்தி ஒரு 3-4 டேஸ் பேசுறது. இதுதான் நம்ம ஃபார்முலா. இப்போ நான் ஃபில்ம் மேக்கிங் படிக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவார்.
ஹாலிவுட்டை பொறுத்தளவுல எப்பவும் ஏதாவது ஒரு எதிரியை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய எதிரியை உருவாக்குனாதான் மக்கள் படங்களை பார்ப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்த்தா நாட்சிகளை பெரிய ஒரு எதிரியா காட்டினாங்க. நாட்சிகள், அப்புறம் ஜெர்மனி, இதெல்லாம் பெரிய ஒரு எதிரியா காட்டினாங்க. அப்புறம் கம்யூனிஸ்டுகள் ரஷ்யாவை ஒரு காலகட்டம் வரைக்கும் பெரிய எதிரியா காட்டினாங்க. அப்புறம் இந்த 24/11க்கு அப்புறம் தீவிரவாதிகளை பெரிய எதிரியா காட்டினாங்க. அப்புறம் சில நேரங்கள் பார்த்தோம்னா மெஷின்ஸ், ரோபோட்ஸ், அப்புறம் ஏஐ, இந்த விஷயங்களெல்லாம் பெரிய ஒரு எதிரியா சித்தரிச்சாங்க. சில நேரங்கள் எதிரியே இல்லைன்னா வெளியே போயிடுவாங்க, ஏலியன்ஸ் எதிரியா காட்டுவாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல ஏலியன்ஸ் ஒரு பெரிய எதிரி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்கு எதிரி யாருமே இல்லைன்னா புதுசா ஒரு எதிரியை உருவாக்கக்கூடிய ஒரு கான்செப்டை அவர் சொல்லுவார். ஸோ இப்போ தமிழ்நாட்டிலையும் திமுக என்ன பண்றாங்கன்னா புதுசா ஒரு செயற்கையான ஒரு எதிரியை உருவாக்கியிருக்காங்க. 24ல பிஜேபி அப்படின்ற ஒரு எதிரியை கட்டமைச்சு பாசிச பாஜக அது இதெல்லாம் பேசினாங்க. இந்த எலெக்ஷன்ல அந்த எதிரியை திரும்ப கையில் எடுக்க முடியாது. இந்த தடவை நீங்க பாஜகவை ஃபோக்கஸ் பண்ணி 24 மாதிரியே எலெக்ஷனை நடத்துனீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் பிஜேபி அலைன்ஸுக்கு போயிடும். அதாவது பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கேவுக்கு போயிடும். ஸோ அதனால பிரைமரிலி நீங்க பாஜகவை மட்டுமே மையமா வச்சு இந்த எலெக்ஷனை நீங்க ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா போன எலெக்ஷன்ல அலைன்ஸ் இல்லை, இந்த எலெக்ஷன்ல அலைன்ஸ் இருக்கு, பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க, ஒரு புது டம்மி எதிரியை உருவாக்குறாங்க. இந்த புதுசா உருவாக்குன எதிரிக்கு எந்த அரசியலும் கிடையாது, எந்த தெளிவும் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் ஸ்ட்ராங்கா பேப்பரை பார்க்காம கூட பேச முடியாது. ஸோ அந்த வகையில திமுகனால ஈஸியா அடிச்சு வீழ்த்தக்கூடிய ஒரு புது எதிரியை இப்ப விஜய் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. இந்த எதிரியை மையமா வச்சு இப்ப திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ களம் பார்த்தோம்னா திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் இடையே தான் பெரிய ஒரு மோதல் போயிட்டு இருக்கு. இப்ப சாட்டர்டே விஜய் பேசுறாரு. பேசினதுக்கு அப்புறம் பார்த்தா கமல் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு, துரை வைக்கும் ரெஸ்பாண்ட் பண்றாரு, அப்புறம் விசிகாரங்க கூட ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆலூர் ஷானவாஸ் வந்து பண்ணிருக்காரு. ஆமா, சோ எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அப்புறம் திமுகவோட ஐடி விங், அப்புறம் திமுக தரப்புல அறிக்கை விடுறாங்க, ஃபேக்ட் செக்கிங் யூனிட் ஏதோ ஒன்று பண்றாங்க, அரசு தரப்புல பேசுறாங்க. எல்லாரும் விஜய்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க யாரும் பெரிய பெரிய இஷ்யூஸ் வரும்போது பெருசா வாய் திறக்கல. துரை வைகோவோ கமல்ஹாசனோ தமிழ்நாட்டுல என்ன அந்த 4 வருஷமா இஷ்யூஸே இல்லையான்னு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு, மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் இவங்க பெருசா வாய் திறந்தது கிடையாது. பட் விஜய் அப்படின்ற அந்த இஷ்யூ வரும்போது இவங்க எல்லாருமே பயங்கரமா ப்ரோஆக்டிவா ஆக்டிவா இருக்காங்க. ஸோ அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இவங்க எல்லாருக்கும் விஜயால ஏதோ ஒரு லாபம் இருக்கு. இவங்க எல்லாரும் விஜய் இந்த மாதிரி விமர்சிச்சு பேசும்போது களம் என்ன ஆகுதுன்னா திமுக வர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி மாறுது. இது இப்ப இந்த பினான்ஸ்ல எல்லாம் சொல்றாங்கல்ல, பினான்சியல் பபுள்னு சொல்றாங்கல்ல. பினான்சியல் பபுள்னா என்ன, இல்லாத ஒன்றை பெருசா கட்டி அமைக்கிறது, அப்புறம் ஒரு பாயிண்ட்ல பட்டுன்னு இந்த பலூன் வெடிச்சிடும். .com பபுள். ஸோ .com வந்து ஒரு பெரிய ஒரு பூம் வரப்போகுது அப்படின்னு நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க அதுல. அது ஒரு பபுள், அது யதார்த்தம் இல்லை. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல டப்புன்னு இந்த .com பபுள் வெடிக்குது. விஜயும் ஒரு பொலிட்டிக்கல் பபுள். விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலுக்கு பொலிட்டிக்கலா ஒண்ணுமே கிடையாது. அவரால் ஒரு 10 நிமிஷம் கூட பேச முடியாது. பொலிட்டிக்கலா அவர் ஜீரோ. அந்த ஒரு இண்டிவிஜுவலை சுத்தி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க பேசி எடுத்து ஒரு பெரிய ஒரு பிம்பமா ஒரு பெரிய பலூனை ஊதி கட்டமைக்கிறீங்க. இந்த பொலிட்டிக்கல் பபுள் ஒரு பாயிண்ட்ல வெடிக்க போகுது. ஸோ இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, விஜய் திமுகவே பயங்கரமா அப்போஸ் பண்ணிட்டாருன்றது, அதான் லாஜிக்கே. ஸோ இப்ப திமுக பாருங்க விஜய்க்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீ யாருக்கு பதில் சொல்லணும்? 21ல யாரு 2வது பெரிய கட்சி தமிழ்நாட்டுல? அதிமுக. 75 சீட் வாங்கியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 40% ஓட்ஸ் வாங்கினாங்களா? 35 அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. 35 கூட இருக்கும் நினைக்கிறேன். 39 1% தான் டிஃபரன்ஸ். ஏறக்குறைய 40%, 39-40% ஓட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அப்ப 2வது பெரிய கட்சினா அதிமுக. இன்னொன்னு, அதிமுகவுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க எதிர்கட்சி 39% ஓட் வாங்கியிருக்காங்கன்னா 39% மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அந்த கட்சி அதிமுகன்றது. அப்ப எதிர்கட்சி தலைவர் இந்த மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ். அவரு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சா நீங்க அவருக்கு பதில் சொல்லணும். அவரு 150 தொகுதிக்கு அவரு பயணம் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு வராரு, முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்கிறாரு. அவருக்கு இவங்க இது வரைக்கும் பதிலே சொல்லல. இவங்க யாருக்கு பதில் சொல்றாங்க? விஜய். நான் சொன்ன இந்த பொலிட்டிக்கல் பபுளுக்கு பதில் சொல்றாங்க. சோ நிஜமான எதிரி அங்க இருக்கு. ஆனா இவங்க போலியா கட்டமைக்கிற எதிரி பார்த்தோம்னா விஜய் அப்படின்ற ஒரு போலியான ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைக்கிறாங்க. சோ ஐடியா என்னன்னா, திமுக சண்டை போடுறது அதிமுகவோட இல்ல, திமுக சண்டை போடுறது டிவிகேவோட தான். அதனால திமுகவை எதிர்க்கணும்னா டிவிகேவுக்கு ஓட் போடுங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அநியாயத்துக்கு இந்த மாதிரியான ஒரு
போலியான ஒரு கட்டமைப்பை மீடியால பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஃப்ரண்ட் பேஜ்ல விஜய், முக்காவாசி பேஜுக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல விஜய். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு 5 பேஜ்ல ஏதோ ஒரு வகையில விஜய்க்கு இவங்க பதில் சொல்றாங்க, விஜயை பத்தி நியூஸ் வருது. எல்லாமே விஜய் விஜய் விஜய்னு விஜயை சார்ந்தே இருக்கு. விஜய் ஒரு பெரிய அரசியல் புரட்சி பண்ணவரா இருந்தா பரவாயில்ல. நீங்களே ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, விஜய் பேசின அந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேசு பொருளா இருக்கு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டார். என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாரு? குண்டக மண்டக மாத்தி மாத்தி பேசி இன்னைக்கு அது டிபேட்டை கிளப்பி இருக்கு. ஸோ அவர் ஏற்படுத்தின தாக்கம் என்னன்றத குவாலிட்டேட்டிவா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா மோசமான தாக்கம், பாசிட்டிவான ஒரு தாக்கம் இல்லை. அவர்னால பாசிட்டிவா டீப்பா ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணிலாம் பேச முடியாது. ஸோ அதை வச்சு மீடியாவும் இந்த கட்சிகளும், இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகளும் சிறிய கட்சிகளும் எல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. விஜய் அன்னைக்கு திருவாரூர்ல பேசும்பொழுது மிகப்பெரிய ஒரு கூட்டம் பார்க்க முடிஞ்சது. முக்காவாசி இளைஞர்கள் பட்டாளம் தான். அந்த கூட்டத்துக்கிட்ட திமுகவுடைய முதல் குடும்பம் ஸ்டாலின் அவங்களுடைய ஃபேமிலியை விஜய் அவர்கள் நெகட்டிவா கொண்டு போய் சேர்க்கிறார். இவங்க குடும்ப ஆட்சி பண்றாங்க, இவங்களுடைய முதலீடுகளை கொண்டு போய் வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க, உங்களோட ஸ்டாலின் அப்படின்றாரு. யாரோட ஸ்டாலின்? உங்க குடும்பத்தோடு தான் ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு சொல்லி நெகட்டிவா அந்த ஃபேமிலியை ப்ரொஜெக்ட் பண்றாரு அடுத்த தலைமுறை கிட்ட. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு விஜய் இருக்காரு, நாளைக்கு மாறிட்டாருன்னு வச்சுங்க, கட்சி கலைச்சிட்டு கூட போயிட்டாருன்னு வச்சுங்க. ஆனா அவர் ஏற்படுத்தி தாக்கம் இருக்குல்ல, அந்த இளைஞர்கள் கிட்ட இந்த குடும்பம் கெட்ட குடும்பம் அப்படின்னு ஏற்படுத்துற ஒரு தாக்கம் அது இருந்துகிட்டே இருக்கும்ல. சோ இந்த வகையிலேயாச்சும் விஜய் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆன்டி மைண்ட் செட் உள்ளவங்க யோசிக்கலாம்ல. எப்பவுமே ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட். எப்பவுமே திமுகன்ற ஒரு கட்சி இப்ப அதிகாரத்துல இருக்கு. அதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்த கட்சிக்கு எதிராக மக்கள் மனசுல ஒரு மனநிலை கண்டிப்பா இருக்கும். அந்த மக்களை நீங்க ஒண்ணு சேர்க்கணும்னா இஷ்யூஸை நீங்க கையில் எடுக்கணும். இப்ப திமுக பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் டெவல்யூஷன்ல சிக்கல் இருக்கு, நீட்ல அவங்க சொன்ன விஷயத்த செய்ய முடியல, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு, டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, செவிலியர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, டீச்சர்ஸுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரியான இஷ்யூ எடுத்தா அந்த இஷ்யூவை சுத்தி மக்கள் ஒண்ணு சேர முடியும். இஷ்யூவை சுத்தி மக்கள் ஒண்ணு சேர முடியும். ஆனா நீங்க இஷ்யூ எடுக்காம திமுகவோட குடும்பத்தை பத்தி நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுத்தி மக்கள் ஒண்ணு சேர முடியாது, மக்கள் திரள முடியாது, அரசியல் ரீதியா அழுத்தமும் போட முடியாது. விஜயோட நோக்கம் அதுதான். குடும்ப ஆட்சி அப்படின்றது மக்களை போலரைஸ் பண்ணாத சொல்லுங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது போராட்டம் நடந்திருக்கா? குடும்ப ஆட்சிக்கு எதிராக நாங்க போராடுறோம், மேபி நேபாளம் நடந்திருக்கலாம். பட் அதை தாண்டி தமிழ்நாட்டுல குடும்ப அரசியலுக்கு எதிராக நாங்க போராடுறோம் ஏதாவது ஒரு போராட்டம் நடந்திருக்கா? ஆனா நெகட்டிவ் பாயிண்ட் தானே அது. ஒரு நெகட்டிவ் இஷ்யூ. அஃப்கோர்ஸ் அது ஒரு கேம்பெயினை டிவில இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பேசலாம், ஒரு ப்ரொபகேண்டா பண்ணலாம். ஆனா மக்களை ஒண்ணு சேர்க்கறதுக்கு அது யூஸ் ஆகாது. ஸோ நான் ஏன் இதை சொல்றேன்னா, இவங்க விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு. அவரோட டிஎம்கே அட்டாக்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ஊழல் இந்த விஷயங்களை ஜென்ரலா பேசுவார், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கா அந்த ஃபேமிலி அவர் அட்டாக் பண்ணுவார். அதையுமே இபிஎஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இபிஎஸ்க்கு அது ஒரு யூஎஸ்பி. ஏன்னா இபிஎஸ் பொறுத்தளவு அவர் கீழே இருந்து மேலே ஏறி வந்தவர். இப்ப டிஎம்கேல அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஆக்சுவலா டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு வரும்போது இபிஎஸ்க்கு அது பெரிய அசெட். பாருங்க, நாங்க உங்களை மாதிரி கீழே இருந்து நான் வந்தவன், எனக்கு நீங்க ஓட் போடுங்க, அந்த மாதிரி நான் சில்வர் ஸ்பூனோட நான் பிறந்தவன் இல்லைன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ விஜய் அந்த அரசியலை ஏடிஎம்கேல இருந்து பறிக்கிறார். ஏடிஎம்கேவுக்கு எப்பவுமே அது யூஎஸ்பியா இருந்திருக்கு. ட்ரெடிஷ்னலாவே ஏடிஎம்கேவோட சப்ஜெக்ட் அது. அதான் அங்கிருந்து விஜய் கையில இருந்து பறிக்கிறார். ரெண்டாவது, திமுக மேல எந்த டேமேஜும் ஏற்படுத்த முடியாது. இப்ப திமுக ஆட்சியில் கூடிய பிரச்சனைகள் ஒரு 10 நீங்க முன் வச்சு அதுக்கப்புறம் 11 இதை பேசுறீங்கன்னா அது டேமேஜை ஏற்படுத்தும். நீங்க இஷ்யூஸை பெருசா டச் பண்ணாம வெறுமனே நீங்க ஃபேமிலி பாலிடிக்ஸை மட்டும் டச் பண்றீங்கன்னா அது ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். ரைட், விஜய் பயங்கரமா அட்டாக் பண்றாருப்பா டிஎம்கேவா அப்படின்ற தோற்றத்தை ஏற்படுத்தும். சில மக்களையும் அது கன்வின்ஸ் பண்ணுமா இருக்கலாம் ஓட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா அது டிஎம்கேவுக்கு எந்த டேமேஜும் ஏற்படுத்தாது. டிஎம்கேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தணும்னா ஒண்ணும் இல்லை. இப்ப டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க. பெரிய யூனியன், அவங்க சிஐடியூலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான யூனியன். ஏகப்பட்ட லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க. ரிட்டையர்டான தொழிலாளர்கள் நிறைய பேர் கோவத்துல இருக்காங்க. அந்த இஷ்யூலாம் எடுத்தீங்கன்னா திமுக மிரண்டுருவாங்க. ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். டீச்சர்ஸ் ப்ராப்ளம் அதே மாதிரி தான். ஏகப்பட்ட இஷ்யூஸ் அதே மாதிரி களத்துல இருக்கு. நீட் எடுத்துவோங்க, நீட்டை நீங்களும் எதிர்க்கிறீங்க, திமுகனால விலக்கு வாங்க முடியல. கிரவுண்ட்ல இறங்குங்க, திமுக மேல அழுத்தம் போடுங்க. சும்மா தேவையில்லாம ரோட்ல ஊர்வலமா போய் மக்கள் டைமை வேஸ்ட் பண்ணி, எப்படியும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க லைவா பார்த்திருப்பாங்க. அதை ஒரு நடிகரை பார்க்கணும் தானே வந்தாங்க. புரோஜனமா அந்த 1000 பேர், அந்த ஆயிரக்கணக்கான மக்களை ஒரு புரோஜனமான காரியத்துக்கு பயன்படுத்துங்க. நீங்க ஒன்றும் பெருசா பேசல, உங்களுக்கு பெருசா பேசவும் தெரியாது. சும்மா சாதாரணமா ஒரு 5-6 இஷ்யூவை நீங்க பேப்பரை பார்த்து படிச்சுட்டு போறீங்க. அதுக்கு வாங்க
நீட்டுக்கு எதிராக நம்ம ஒரு போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 20,000 பேரோ 30,000 பேரோ அங்க மொபிலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கூட்டம் சேர்க்கறது பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு திமுகவால அதை பண்ண முடியாது. திமுக அந்த முப்பெரும் விழாலேயே கூட்டம் சேர்க்கறதுக்கு மைசூர்பா, மிக்சரு, தண்ணி பாட்டில், வாழைத்தாரு, டிஷர்ட், சுடிதார் இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு அந்த சிக்கல்லாம் இல்லை. விஜய்ன்ற பிராண்டுக்காகவே எல்லாம் வருவாங்க. அப்போ உங்ககிட்ட அந்த சக்தி இருக்கும் போதும் அந்த சக்தியை ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க டிஎம்கேவுக்கு எதிராக? ஸோ ரொம்ப கவனமா நீங்க ஹேண்டில் பண்றீங்க. டிஎம்கேவுக்கு எதிராக பெரிய ஒரு வேவ் பெயரக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கீங்க. ஆக்சுவலா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக எதை நினைச்சு பயப்படுவாங்கன்னா, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி டெவலப் ஆயிடக்கூடாது. கரெக்டா ஏடிஎம்கே ஆட்சியில் அந்த கடை 6 months பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வேவை கிரியேட் பண்ணாங்க. மீடியாவில் பயங்கரமா பேசுறதா இருக்கலாம், நிறைய இஷ்யூஸை கையில் எடுக்கிறதா இருக்கலாம். இஷ்யூஸை கையில் எடுத்தாதான் ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகும். அது வந்துடக்கூடாது, நடந்துடக்கூடாதுன்றதுல டிஎம்கே ரொம்ப கவனமா இருக்காங்க. அதனாலதான் மீடியாவை ஃபோக்கஸ் பண்றாங்க. மீடியா நமக்கு எதிராக திரும்பிடக்கூடாது, தேவையில்லாத இஷ்யூஸ் எடுத்து யாரும் பேசிடக்கூடாது. விஜயும் திமுக என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதே பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இஷ்யூஸை எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 2 இஷ்யூ எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன்டி இன்கம்பன்சி பில்டர் ஏதோ சரியில்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து மக்கள் மத்தியில ஏற்படும். அது இல்லாம நீங்க மேலோட்டமா நீங்க திமுகவோட டாப் லெவல் ஃபேமிலியை மட்டும் அட்டாக் பண்றீங்கன்னா அது எந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் ஏற்படாது, எந்த ஒரு திருப்பத்தியும் அரசியல்ல ஏற்படாது. ஸோ அதனால இவர் ரொம்ப கவனமா திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத விதமா பாலிடிக்ஸா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மக்களுக்கு இன்னும் புரியல. என்னன்னா பாலிடிக்ஸே மாறிடுச்சு தமிழ்நாட்டில் இந்த லாஸ்ட் ஒரு 20 yearsல. முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா ஒரு 40% ஓட் ஏடிஎம்கேவுக்கு, 40-45% ஓட் டிஎம்கேவுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஏடிஎம்கே ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும்னா ஏடிஎம்கே கட்சியை சப்போர்ட் பண்ணி ஓப்பனா பேசிடுவாங்க. திமுகவுக்கு ஒருத்தன் லாபம் ஏற்படுத்தி தரணும்னா டைரக்டா அவன் திமுக பிளாட்ஃபார்ம்லயே அந்த நடிகரை வந்து திமுகவுக்கு ஓட் போடுங்க, திமுக தான் சிறந்த கட்சின்னு திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசிடுவார். இன்னைக்கு பொலிட்டிக்ஸ் மாறிடுச்சு. அந்த பேலன்ஸ் வந்து இன்னைக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு பாஜக பவர்ஃபுல் ஆயிட்டாங்க, என்டிகே பவர்ஃபுல் ஆயிட்டாங்க, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ டிஎம்கேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா மைனாரிட்டி ஓட்ஸும் சாலிடா கையில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி மெஜாரிட்டி மத்தியிலையும் ஆன்டி பிஜேபி அந்த அரசியலை முன்வைத்து ஒரு ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணி ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. ஸோ டிஎம்கேவுக்குன்னு கோரான சாலிடான ஓட்ஸ் இருக்கு, லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஓட்ஸ் இருக்கு. அது திமுக விட்டு கையை விட்டு போகாது. ஆனா இன்னொரு சைட்ல ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கணும். ஸோ நேத்து இருந்த தேவை வேற, இன்னைக்கு இருந்த தேவை வேற. ஸோ இன்னைக்கு திமுகவுக்கு ஒருத்தன் லாபகரமா செயல்படணும்னா நேத்து மாதிரியே ஓட் ஃபார் டிஎம்கேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. டிஎம்கே மோசம்னு சொல்லியே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கலாம் இன்னைக்கு. ஸோ அந்த கேம் இன்னைக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. அது சாதாரண மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க விஜய் என்னமோ பயங்கரமா அடிச்சு தூள் பறத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல வருத்தம் என்னன்னா, இவர் ராஜேந்திர பாலாஜி பழைய எக்ஸ் மினிஸ்டர் பார்த்தா அவரு அதிமுக கூட்டணியில வந்து சேரணும் விஜய்ன்னு பேசிட்டு இருக்காரு. விஜய் பண்ற வேலை என்னன்னு ஊருக்கே தெரியும், இது ஒரு பொலிட்டீஷியனுக்கு தெரியல அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஏற்கனவே மீடியா அநியாயத்துக்கு விஜய்க்கு ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஏடிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுக்குறாரு. இப்படி ஏதாவது பேசுனீங்கன்னா அடுத்தது அதிமுக விஜயை இழுக்க ட்ரை பண்றாங்களான்னு உட்காந்து டிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தது காலையில. ஸோ அதனால இப்ப அரசியலே மாறிடுச்சு. அது இன்னும் சாதாரண மக்களுக்கு இன்னும் போய் சேரல. போன தடவை அவர் வந்து திருச்சி மீட்டிங்கில் பேசும்போது அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ இருக்காது, இதோட முடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இஷ்யூலாம் இருக்காது, இதுக்கு மேலே பேச மாட்டாருன்னு. ஆனால் திருவாரூர்லேயும் நாகப்பட்டினத்துலேயும் வேற ஏதோ லோக்கல் இஷ்யூ வச்சு பேசினார். அதுக்கப்புறம் ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்னு பேசினார். ஸோ அடுத்தடுத்த மீட்டிங்லேயும் அவர் பேச இஷ்யூ இருக்குமா எப்படி பார்க்குறீங்க? எப்படி பேசுவார்? லோக்கல் இஷ்யூ அட்ரஸ் பண்ணுவாரா? என்னெல்லாம் பேசுவார்னு நினைக்கிறீங்க? பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. இப்போ ஒரு பிரச்சனை எடுத்து அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா தான் சிக்கல் இல்லையா? ஒரு இஷ்யூ எடுக்கிறீங்க, அதை எடுத்து இப்போ திமுக எப்படி ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணாங்க, 2021 ஜெயிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 1 year நிறைய விஷயங்களை கையில் எடுத்து ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்றாங்க. விஜய் மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவை டச் பண்ணிட்டு போனாங்களா? சில இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சாங்களா? சில இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கணும். ஃபுல் மீடியா ஸ்ட்ரென்த்தோட, ஃபுல் இன்டலெக்சுவல் ஸ்ட்ரென்த்தோட, இந்த அறிவுஜீவிகளோட ஸ்ட்ரென்த்தோட கட்சி கிரவுண்ட்ல இறங்கி ஒரு 4-5 கீ இஷ்யூஸ் எடுத்து அதுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து அழுத்தம் போட்டாங்க. அப்பதான் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகும். விஜய் வந்துட்டு என்ன ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசுறது, அப்புறம் மீனவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், அப்புறம் ஈழத்தமிழர்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும், தலைவர், இந்த மாதிரிலாம் வரிசையா பேசிட்டு போனா என்ன ஒரு கடவுளா என்ன?
ரைட், கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கச்சத்தீவு என் மடியில வந்து உட்காந்துருமான்னு அப்படிலாம் வந்து உட்காராது. கச்சத்தீவை நீங்க சீரியஸா எடுக்கிறீங்கன்னா அதை விட்டு நீங்க செயல்படணும். ஸோ விஜய்க்கு இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. நீங்க காசாவை பத்தி பேசலாம், விஜய் ட்ரம்ப்பை பத்தி பேசலாம், நம்ம இதை மீட்கணும் அதை மீட்கணும்னு பேசலாம், பாகிஸ்தானை நம்ம கடுமையா டீல் பண்ணணும்னு சொல்லலாம். அவருக்கு என்ன வார்த்தைகள் தானே. அதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ண போறாரு? ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் எல்லாத்தையும் பேப்பரை பார்த்து வரிசையா படிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. ஸோ அதனால அவருக்கு பிரச்சனையே இருக்காது. அடுத்து பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அவருக்கு. அவர் இந்த 100 வருஷ வரலாறு நமக்கு இருக்கு, எதை வேணாலும் அவர் பேசலாம். ஸோ அதனால மேபி இதுக்கு அடுத்தது வேற ஒரு பகுதிக்கு போறாருன்னா இன்னும் புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு 5-6 இஷ்யூவை பேசுவாரு. ஃப்ரெஷ்ஷா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய 4-5 பிரச்சனையை பேசுவார். இப்ப நாகப்பட்டினம் போறாரு, அங்கேயுமே டீப்பாலாம் எதுவும் பேச முடியல. ரொம்ப பேசிக்கா மீனவர்கள் அது இதுதான் பேசுறாரு. ஸோ டீப்பா அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஸ்பெசிஃபிக்கான இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவருக்கு அட்ரஸ் பண்ண முடியல. ஸோ அதனால எனக்கு என்னமோ விஜய் அவர்கள் பேசுறதுக்கு எந்த சிக்கலும் இருக்காது, தட்டுப்பாடு இருக்காது, இஷ்யூஸ்க்குலாம் ஒரு தட்டுப்பாடு இல்லை. ஏதாவது ஒன்று புதுசா பேசிட்டு போவார். பட் நிஜமாவே விஜய் திமுக மேல அழுத்தம் போடணும்னு யோசிக்கிறாருன்னா திமுக 21க்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதை பண்ணணும். ஆனா அதை விஜய் என்னாலும் பண்ண மாட்டார். ஸோ நீங்க ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணணும்னா ஒரு 2-3 இஷ்யூ எடுத்து ஸ்ட்ராங்கா அழுத்தம் போடணும். அதை இப்போ நீட்டுன்ற அந்த இஷ்யூவை எவ்வளவு பேஷனேட்டான ஒரு விஷயமா மாத்தினாங்க. அப்படி ஒரு பேஷனேட்டான இஷ்யூவா அன்னைக்கு மாத்திட்டு இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸும் போக முடியுது பாருங்க அவங்களுக்கு. அதை பத்தி பேசாம யாரும் அவங்களை நோக்கி கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, எந்த மீடியாவும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க, அப்படியே ரிவர்ஸ் போக முடியுது. அதனால இதை உடைக்கணும்னா நீங்க 2-3 கோர் இஷ்யூஸ் எடுத்து அடிக்கணும். அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தது. குறிப்பா கள்ளச்சாராய மரணங்கள்லாம் வந்தப்ப அதெல்லாம் அந்த மாதிரியான இஷ்யூ தான், கஸ்டோடியல் டெத் அந்த மாதிரியான இஷ்யூ தான். அதெல்லாம் வரும்போது அதை சரியா யூஸ் பண்றதுக்கு இங்க சரியான சூழல் இல்லை. அந்த இடத்துல விஜய் நல்லா ஆக்டிவா ரோல் பிளே பண்ணியிருந்தாருன்னா திமுக ஆட்டங்கன் இருக்கும். கள்ளச்சாராய மரணங்கள்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. 60 பேர் இறந்ததெல்லாம் உட்கார்ந்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால அந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது அதை ஹேண்டில் பண்ண முடியல. ரெண்டாவது நான் இன்னொன்று என்ன யோசிக்கிறேன்னா மீடியாவும் ஒரு ப்ராப்பரான ரோல் பிளே பண்ணுங்க. இப்ப விஜய் அவர்கள் சாட்டர்டே பிரச்சாரத்துக்கு போறாரு, காலையில இருந்தே லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லைவை பாத்தீங்கன்னா மியூசிக், அவங்க ஏதோ ஒரு பாட்டு ரிலீஸ் பண்றாங்க, அந்த பாட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது என்ன சினிமா கவரேஜ்? அது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காரு, பேக்ரவுண்ட்ல பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க நியூஸ் சேனல் நடத்திட்டு இருக்கீங்க, சும்மா அவங்க கொடுக்குற பாட்டெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப போட்டிருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க உங்க நியூஸை கவர் பண்ணலாம். இந்த மாதிரி முக்கியமான நிறைய செய்திகள்லாம் போயிட்டு இருக்கு, விஜய் இப்ப இந்த பகுதிக்கு வந்திருக்காரு, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க வந்து சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி நீங்க பேசலாம். கம்ப்ளீட்டா லைவை போட்டுட்டு அவர் பாட்டு கையாட்டிட்டு வரதெல்லாம் 5-6 ஹவர்ஸ் நீங்க கவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அப்படி போடுறாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா விஜய் இப்ப வராருன்னா அதை இன்னும் கொஞ்சம் கூட டீப்பா டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம், ஹிஸ்டாரிக்கலா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடிகர்கள் வந்து என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தினாங்க. கமல்ஹாசன் வந்தாரு, கமல்ஹாசன் திமுக எதிர்ப்பை கையில் எடுக்கிறாரு, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் ரிவர்ஸ் போனதுக்கான காரணம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க டிஸ்கஸ் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார், கமல் மாதிரியான ஆள் தான் விஜயா, இந்த மாதிரியான ஒரு புரிதல் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனா நீங்க கமலெல்லாம் நோக்கி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. கமல் அப்படியே கம்ப்ளீட்டா யூ-டர்ன் போட்டிருக்காரு. நேத்து எதிர்த்த எதிரியோட இன்னைக்கு நண்பனா இருக்காரு. ஸோ அந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா விஜய்க்கு அது டேமேஜை ஏற்படுத்தும். ஆனா நீங்க பொலிட்டிக்கலா அதை டீலே பண்ணாம ஒரு சினிமா பாட்டு மாதிரி ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு அவர் அப்படியே வந்துகிட்டு இருக்காரு, அதை கவர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது என்ன என்டர்டெயின்மெண்ட் சேனலா இது? அதனால நான் சொன்னது மாதிரி ஒரு பபுள் தான் மீடியா ஹைப்ல ஓடிட்டு இருக்கு. பபுள் அப்படியே பெருசா ஊதி 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 பெருசாக்குறாங்க, எல்லாரும் பதிலடி கொடுக்குறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பபுள் பட்டுன்னு ஒரு பாயிண்ட்ல வெடிக்கும். எலெக்ஷனுக்குள்ளவா எலெக்ஷன் தாண்டியா? எலெக்ஷன் தாண்டி தான். இந்த பபுள எலெக்ஷன் மேலே வெடிக்க விட மாட்டாங்க. எலெக்ஷன் தாண்டி தான் வெடிக்கும். பெரிய அடி ஏடிஎம்கேக்கு இருக்கு. என்ன பொறுத்தளவுல ஏடிஎம்கேக்கு சிக்கல் இருக்கு. விஜய் ஒரு பெரிய சிக்கல் தான் ஏடிஎம்கேவுக்கு. திமுகவுக்கு சிக்கல் கிடையாது, ஏடிஎம்கேவுக்கு சிக்கல் தான். அதை ஏடிஎம்கே பேசவும் முடியாது. ஏடிஎம்கே அதை பேசினாங்கன்னா ஃபோக்கஸ் வந்து டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு மாறும். அதுவும் நல்லது இல்லை. ஏன்னா ஏடிஎம்கேவோட முக்கியமான நோக்கம் இப்போ என்னவா இருக்கும்னா அட்டென்ஷன் டைவர்ட் ஆகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம திமுகவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்ற அந்த நரேட்டிவை உருவாக்க முயற்சி பண்ணணும். அதுக்காக தான் இபிஎஸும் முயற்சி பண்றாரு. அதனால டிவிகேவை அட்டாக்கும் பண்ண முடியாது. டிவிகே ஓட்ட பிரிக்கிறாங்கன்னு இப்ப நான் பேசுற விஷயத்துல அவங்களால பேச முடியாது. அப்படி பேசினாலும் பலவீனமா தோற்றம் அளிப்பாங்க. சரி இவங்க தோக்குற பயத்துல பேசுறாங்க போல அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படும். மீடியா அந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அடுத்தது அதை. ஸோ அதனால டிவிகே பார்த்து பயந்துட்டாங்கம்பாங்க.
அதனால இந்த விஷயத்த டச் பண்ண முடியாது. அப்புறம் நீங்க டிவிகே டச் பண்ணீங்கன்னா டிவிகேவுக்கு இன்னும் பப்ளிசிட்டியும் கிடைக்கும். ஸோ அதனால டிவிகேவை பத்தி பேசாம அவங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அவங்க அந்த நரேட்டிவை பில் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன பொறுத்தளவுல டிவிகே அதிமுகவுக்கு பெரிய ஒரு சிக்கல் தான், டிஎம்கேவோட பெரிய ஒரு அசர்ட் தான். ஸோ அதனாலதான் நான் எப்போ இந்த ரெகுலரா இந்த லாங்குவேஜை யூஸ் பண்றேன். நமக்கு திமுக கற்றுக் கொடுத்த லாங்குவேஜ் தான் அது. பாஜகவோட பி டீம் இவங்க, பாஜகவோட ஏ டீம் அவங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா. கமல்ஹாசன் பார்த்தலாம் சொன்னாங்க முன்னாடி, பாஜகவோட பி டீம் தான் கமல் அப்படின்னாங்க. டிஎம்கே கூட போய் ஐக்கியமானாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த லாங்குவேஜை நமக்கு அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நான் சொல்ற விஷயம் என்னன்னா, திமுகவோட பி டீம் தான் விஜய். அடுத்ததாக மோடி அவர்கள் நேற்று ஒரு 5-6 மணிக்கு மக்களிடையே இந்திய மக்கள் கிட்ட வந்து உரையாற்றி இருந்தாரு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஜிஎஸ்டி திருத்தமானது இன்னைக்கு அமலாகுது. 22ஆம் தேதி 9ஆம் மாதம் அமலாகுது அப்படின்ற அறிவிப்பு முன்னாடியே வெளியிட்டிருந்தாங்க. ஸோ தீபாவளி பரிசு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க? மக்களிடையே எப்படி இம்பேக்ட் ஏற்படுத்துன்னு பார்க்குறீங்களா? இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ அந்த ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, 4லேருந்து 2ஆக குறைச்சிருக்காங்க. இன்னிலேருந்து அமலுக்கு வருது அது. ஸோ நிறைய பொருட்களோட ரேட் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பரவலாக ரெடிமேட் பரோட்டா, ரெடிமேட் சப்பாத்தி, அப்புறம் சாக்லேட், அப்புறம் பிஸ்தா, நெய், பன்னீர், சைக்கிள்ஸோட ரேட் வந்து கம்மியாகுன்றாங்க, கார்ஸோட ரேட் கம்மியாகுன்றாங்க, ஆமாம் பைக், இந்த மாதிரி நிறைய பொருட்களோட ரேட்ஸ் வந்து கம்மியாகுது. குறிப்பாக மிடில் கிளாஸுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு பார்க்குறேன். ஏன்னா ரேட் அதிகமாகிறதால பணக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா இவங்க பட்டியலிட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்களோட தன்மையை வச்சு பார்க்கும்போது மிடில் கிளாஸுக்கு இது பெரிய ஒரு பூஸ்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அது ரொம்ப நல்லது. மிடில் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணணும். மிடில் கிளாஸ் தான் ஒரு பொருளாதாரத்தோட பேக் போனாக இருப்பாங்க யூஸ்வலாக. ஸோ அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரியான விஷயமா இது இருக்கும். இந்தியாவை பொறுத்தளவில் இப்போ இந்தியாவுக்கு சில சிக்கல்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரம்ப் இப்போ நம்மளை டஃபாக டீல் பண்ணுறாரு. சைனாவுக்கு 30% டேரிஃப் தான் போட்டிருக்காரு, 10+20 தான். இந்த பேஸ் டேரிஃப்ன்றது 10%, அது போக பனிஷ் பண்ணுறேன்னு சொல்லி இன்னொரு எக்ஸ்ட்ரா 20 போட்டிருக்காரு. நமக்கு 25+25 போட்டிருக்காரு. ஸோ சைனாவை விட நமக்கு அதிகமாக டேரிஃப் போட்டிருக்காரு. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன, சைனா அமெரிக்காவுக்கு எதிரி, நம்ம அமெரிக்காவுக்கு நண்பன். நண்பனை விட எதிரியை கொஞ்சம் மைல்டாக டீல் பண்ணுறாரு, எதிரியை விட நமக்கு அதிகமாக டேரிஃப் போடுறாரு. ஸோ அதனால ட்ரம்ப் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃபெலோவாக தான் இருக்கு. அதனால நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் நமக்கு சில சிக்கல்கள்லாம் இருக்கு. ஓவராலாக குளோபலாக ஒரு ஸ்டாக்னேஷனும் இருக்கு, பெரிய லெவலில் க்ரோத்தும் இல்லை. இன்டர்நேஷனல் லெவல்லே ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன் இருக்கு. அது போக ட்ரம்ப் மாதிரியான தலைவர் சில சிக்கல்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. யூரோப்லையும் நிறைய வலதுசாரிகள்லாம் வராங்க, சில குழப்பங்கள் அங்கேயும் போயிட்டு இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் சூழல் சரியில்லை. அப்ப இந்தியாவுக்குள்ள நம்ம டிமாண்டை கிரியேட் பண்ணும். நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை நம்பி இருக்க முடியாது. ஏன்னா அங்க நான் சொன்னது மாதிரி பெரிய எக்கனாமிக் க்ரோத் இல்லைன்னா வாங்கக்கூடிய சக்தி அந்த மார்க்கெட்ஸுக்கு இருக்காது. அது போக ட்ரம்ப் செயற்கையா 50% டேரிஃபை போடுறாரு. அப்ப அங்கேயும் நம்ம பொருட்களை வாங்க மாட்டாங்க. அப்ப நமக்கு அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், நம்ம பொருட்களை விற்கிறதுக்கான இடங்கள் கம்மியா இருக்கும். நம்ம பொருட்களுக்கான டிமாண்ட் பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் லெவல்ல கம்மியா இருக்கும். அப்ப உள்ளூர்ல அதுக்கான டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஒன்று, மக்களோட பையிங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தணும். அது ஒரு நாளில் பண்ண முடியாது, ஸ்லோவாக தான் பையிங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்த முடியும். ஆனால் இப்போ நீங்கள் டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் 1000 ரூபா மாசமா சம்பாதிக்கிறேன். இப்போ ஜிஎஸ்டிலாம் கம்மி பண்ணும்போது எனக்கு ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கையில் நிற்குதுன்னு வச்சுப்போம். அந்த 50 ரூபா நான் எக்ஸ்ட்ரா செலவழிப்பேன். அப்போ நேற்று வாங்கினதை விட இன்னைக்கு நான் அதிகமாக பொருட்களை வாங்குவேன். அப்போ உள்ளூரில் எக்ஸ்ட்ரா டிமாண்ட் கிரியேட் ஆகும், பொருட்களுக்கான டிமாண்ட் எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகும். ஸோ வெளிநாடுகளில் நம்ம பொருட்களுக்கான டிமாண்ட் கம்மியாகும் போது உள்ளூரில் எக்ஸ்ட்ரா நம்ம டிமாண்டை கிரியேட் பண்ணுறோம். இப்போ திருப்பூரே எடுத்துப்போம். திருப்பூரில் நிறைய டிஷர்ட் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அந்த பொருட்களுக்கான டிமாண்ட் இப்போ ஃபாரின் மார்க்கெட்டில் கம்மியாகுது. பட் நம்ம உள்ளூர் மார்க்கெட்டில் நம்ம அதிகப்படுத்தலாம் இல்லையா? நம்மளோட மக்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அவன் எக்ஸ்ட்ரா டிஷர்ட் வாங்குவான், இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஏதோ சப்பாத்தியோ பன்னீரோ பைசைக்கிள்ஸோ ஏதோ ஒன்று வாங்குவான்ல. ஸோ அப்போ அவன் கையில் அதிகமாக நம்ம பணத்தை கொடுக்கும்போது அது உள்ளூர்ல பொருட்களுக்கான டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும், பணப்புழக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணும், ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், வேலை வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரியான காரியங்கள் அது நடக்கும்.
இது பெர்மனன்ட் சொல்யூஷன் சொல்ல முடியாது, பட் டெம்பரரியா ஒரு சின்ன ஒரு புஷ் நம்ம எக்கானமிக்கு கொடுக்கும். அதை வந்து முயற்சி பண்றாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி சீரியஸான டீட்டெயில்ஸ்குள்ளெல்லாம் போகாம சாதாரணமா மக்களுக்கு இருந்து நீங்க பறிக்கிற பணத்தை கம்மி பண்ணிருக்கீங்க, அது நல்லது. ஸோ அது சாமானியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிஷியலான விஷயமா இருக்கும். இதெல்லாம் கம்மி பண்றாங்க, ஆனா பெட்ரோல் டீசல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்களே, அதுவுமே வந்து சீப்பா தான் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க ரஷ்யால இருந்து. அது கம்மியாகவே மாட்டுது, அப்படியே நிக்குது. இப்போ சில விஷயங்கள் என்னன்னா, நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஏத்துறது கஷ்டமாயிடும். ஸோ இப்போ ஸ்லோவா ஏத்தி ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கீங்க, ட்ரெயின் பண்ணிட்டீங்க மக்களை, அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம், இதுக்கு மக்களும் அடாப்ட் ஆயிட்டாங்க, அதனால அப்படியே வச்சுக்கலாம் தான் யோசிப்பாங்க. நீங்க இப்ப ஏத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி மேபி கொஞ்சம் கம்மியா ஏத்துவாங்க. இப்ப மாசம் ₹1 ஏத்துறாங்கன்னு வச்சுப்போம், அதை கொஞ்சம் கம்மியா மேபி குறைப்பாங்க. ஏன்னா இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம ரஷ்யாட்ட நிறைய ஆயில் வாங்குறதுனால கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய சர்ப்ளஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஏற்றின அளவுக்கு அதிகமாக ஏற்றிருக்க மாட்டாங்க. நான் அதை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணல, பட் டீப்பாக பார்த்தோம்னா தொடக்கத்தில் ஏற்றின அளவுக்கு அதிகமாக ஏற்றிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்ற வேண்டிய தேவை பெருசாக கவர்மெண்ட்டுக்கு இல்லை. ஆனால் இப்போ கவர்மெண்ட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்காங்க, மக்களை ட்ரெயின் பண்ணிட்டாங்க. ஒரு ₹100 பெட்ரோல் வாங்குறதுக்கு மக்களை ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் திருப்பி ஒரு ₹10 கம்மி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது நீங்கள் விரும்ப மாட்டாங்க கவர்மெண்ட். அப்புறம் திருப்பி நீங்கள் ஏற்றும் போது பிரச்சனை வரும். அதனால ட்ரெயின் ஆயிட்டாங்கன்னா அப்படியே வச்சுப்போம், எதுக்கு தேவையில்லாம ₹10 கம்மி பண்ணி லாஸ் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதனால அதை பெருசா கை வைக்கல. ஜிஎஸ்டி இது ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் தான். அன்பார்ச்சுனேட்லி நம்ம இந்த கவர்மெண்ட்டும் சரி, இதுக்கு முந்தின கவர்மெண்ட்டும் சரி, பெட்ரோலை பெருசா சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிட்டோம். பெட்ரோலை ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் விஷயமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நிறைய நாடுகள்ல இப்படி சூழல் இல்லை. இந்த அளவுக்கு அதிகமான ரேட்ல நிறைய நாடுகள்ல பெட்ரோல் விற்கல. நீங்க நம்மளை விட ரொம்ப வளர்ச்சி கம்மியா இருக்க நாடுகளும் சரி, நம்மளை விட ரொம்ப வளர்ந்த நாடுகளும் சரி, நம்ம அளவுக்கு அதிகமான ரேட்டுக்கு அவங்க பெட்ரோலை விற்கல. இப்ப பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் பெட்ரோல் விற்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்காலையும் அதே மாதிரிதான், ரொம்ப அதிகமான எக்ஸாபரண்ட் ரேட்டுக்கு அவங்க விற்கல. ஸோ அந்த வகையில நம்ம கொஞ்சம் ஓவர் டிபெண்டா தான் நம்ம பெட்ரோலை சார்ந்து தான் இருக்கும். பட் எனிவே அங்க ஒரு சிக்கல் இருந்தாலும் ஜிஎஸ்டி கம்மி பண்ணதுன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஓகே, பெட்ரோல் பேசுனதுனால நம்ம சொல்கிறேன், இப்போது சென்னையில் நிறைய வாகனங்கள்லாம் பார்க்கும்பொழுது வெஹிக்கிள்ஸாக இருக்குது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? அது மக்கள் அப்படியே மாறுவாங்களா, இல்லை அப்படியே எப்படி பார்க்குறீங்க இந்த வெஹிக்கிள்ஸ்னுடைய வருகை? எனக்கு தெரியல, எனக்கு நான் சுத்தமாக அதை ரிசர்ச் பண்ணல. நான் டெஃபினட்டாக வெஹிக்கிள்ஸ்லாம் நிறையா உள்ளே வருது. ஆனால் இப்போ ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் முதல்ல பில்ட் பண்ணணும். இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள்லாம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குன்னா, எல்லா இடத்துலையும் பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் இருக்கு. பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கு, பெட்ரோலோட ஆக்சஸ் ரொம்ப ஈஸியா இருக்கணும். இதெல்லாம் நீங்க என்ஷூர் பண்ணாதான் பெட்ரோல் வண்டிகளோட போக்குவரத்தும் அதோட நம்பரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வெஹிக்கிள்ஸ்க்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இப்போ என்ன பொறுத்தளவுல சில பேர்ட்டு நான் பேசும்போது அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் இல்லை. இன்னைக்கு நம்ம வாங்கி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, பெட்ரோல் வண்டிக்கு ஒரு பிரச்சனை தான் என்ன பண்ணணும் நமக்கு தெரியும். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, தெருக்கு தெரு மெக்கானிக் ஷாப்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த மாதிரியான இன்ஃப்ராலாம் இன்னைக்கு இன்னும் பில்ட் ஆகலை. ஸோ இந்த வண்டியோட டியூரபிலிட்டி எப்படி இருக்கும், கரெக்டா ஒரு பிரச்சனை வந்தா நமக்கு உடனே நமக்கு சர்வீஸ் கிடைக்குமா, அதெல்லாம் சிக்கல் இருக்கு இன்னும். ஸோ அந்த மாதிரியான சில டவுட்ஸ் இன்னும் மக்களுக்கு இருக்கு. அதனால பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட்ஸ் இதை விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெஹிக்கிள் போறதா? அவ்வளவுதான் ஊக்குவிக்கிறாங்க. எல்லாம் பெருசா ஊக்குவிக்கிற மாதிரி தெரிந்தாலும் எப்பவுமே ட்ரெடிஷ்னலா நாம் பார்த்த அளவுல பெட்ரோலை சேலஞ்ச் பண்ற விஷயங்கள் வரும்போது கவர்மெண்ட்ஸ் வந்து ரிவர்ஸ் போவாங்க. ஒரு தடவை ஜிம்மி கார்ட்டர் என்ன பண்ணாருன்னா, ஓபெக் நாடுகள்லாம் பெட்ரோலோட ரேட்லாம் அந்த இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா பெட்ரோலோட சப்ளையை கம்மி பண்றாங்க. பெட்ரோலோட சப்ளையை கம்மி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? 80s அதை பண்றாங்க. ஸோ அவங்களோட பவரை நம்ம க்ரஷ் பண்ணணும் அப்படின்ற யோசனையில் அவர் என்ன பண்றாரு, இந்த சோலார் எனர்ஜிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. சோலார் வெஹிக்கிள்ஸ்லாம் அப்போ நல்லா டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சோலார் டெக்னாலஜி அந்த டைம்ல அமெரிக்காவில் பயங்கரமா பூம் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் அதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, அது நிறைய இன்டர்நேஷனல்ல வேற நிறைய சிக்கல்கள் அது கிரியேட் பண்ணும். இப்போ அமெரிக்கா பெட்ரோல் வாங்குறத கம்மி பண்ணா என்ன ஆகும்? பெட்ரோலோட ரேட் கம்மியாகும். அப்ப சைனாவுக்கு மற்ற அமெரிக்காவோட எதிரிகளுக்கெல்லாம் எனர்ஜி சீப்பா கிடைக்கும். அப்ப சைனா சீப்பா பெட்ரோல் வாங்கிடுவாங்கல்ல. ஸோ இப்ப பெட்ரோல்ன்றது சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஒரு நாட்டோட குரோத்தை நம்ம கம்மி பண்ணணும்னா பெட்ரோலோட ஃப்ளோவை கம்மி பண்ணாலே போதும்.
ஸோ அதனால பெட்ரோல்ன்றது பெரிய ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அமெரிக்கா அந்த அந்த இடத்துக்கே போகல, நம்ம பெட்ரோல் யூசேஜை கம்மி பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கே போகல, நம்ம சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணணும், அந்த விஷயங்களெல்லாம் பெருசாக அவங்க என்கரேஜ் பண்ணல. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாப் இந்த சோலார் டெக்னாலஜிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் அன்னைக்கு டெவலப் பண்ணது தான். அதுக்கப்புறம் பெருசாக அதை ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இந்த ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது பெட்ரோல் கம்மியாகிக்கிட்டே இருக்கு உலகத்தில். அப்போ நம்ம சோலார் எனர்ஜி நோக்கி போவோம், நம்ம வெஹிக்கிள்ஸ் நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும் பாதிப்பு குறைவு அதெல்லாம் இருக்கு. ஆனா நான் சொல்ற மாதிரி சர்வதேச அளவுல வேற நிறைய பொலிட்டிக்ஸும் இருக்கு. அமெரிக்கா இன்னுமே இப்ப பிரிட்டன் பார்த்தோம்னா கோலை நம்பி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா வரும்போது கோலை ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க பெட்ரோலை வச்சு அவங்க. ஸோ அமெரிக்கான்ற சூப்பர் பவர் ஏதோ ஒரு வகையில் இதை சார்ந்து இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேல் அங்கே உட்காந்துருக்காங்க மிடில் ஈஸ்ட்ல. அதெல்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல. சம்பந்தமே இல்லாம இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு கரெக்டா மிடில் ஈஸ்ட்ல போய் உட்கார மாட்டாங்கல்ல. அவங்க இஸ்ரேல் ஆக்சுவலா ஜூஸ் ஃபர்ஸ்ட் வந்து உகாண்டாவெல்லாம் கன்சிடர் பண்ணாங்க. எங்களோட ஹோம்லேண்டா உகாண்டாவை எங்களுக்கு வாங்கி தாங்கலாம் கூட, அவங்க வாங்கி தந்தா பெட்டரா இருக்கும்லாம் கூட யோசிச்சாங்க. ஆனா கரெக்டா இங்க வராங்க பாருங்க. அதனால அதுல வேற நிறைய கேம்ஸும் இருக்கு. ஸோ அதனால குயிக்கா அந்த டிரான்சிஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு வகையில பெட்ரோல் இதுல முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. அரசாங்கங்கள் அதை விரும்புவாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப இந்தியாவே எடுத்துக்கோங்க, பெரிய ப்ராஃபிட் பெட்ரோல்ல இருந்து வருது. இப்ப நீங்க எல்லாமே ஈவிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்கன்னா அந்த ப்ராஃபிட் இல்லாம ஆயிரும்ல. பெட்ரோல் வேற எதுக்காக யூஸ் பண்ணலாம்ல, முடியாதா? அதுல இருந்து வர ப்ராஃபிட் போச்சுல கவர்மெண்ட்டுக்கு. நீங்க வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க பெட்ரோல் வாங்குறதுக்கு இங்க ஆள் இல்லைன்னா பெட்ரோலோட வேல்யூவே டிராப் ஆயிருமே. அப்புறம் இன்னைக்கு நீங்க 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கீங்க, அதை தங்கம் மாதிரி காசு எவ்வளவு கொட்டிட்டு இருக்காது. அமெரிக்காவுக்கும் அதே மாதிரி தான் பயங்கரமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட growth பாத்தீங்கன்னா தொடக்க காலங்கள்லாம் 20th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்ல தான் பெட்ரோல் முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு அமெரிக்காவோட growthக்கு. இன்னைக்கு அமெரிக்கா இவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் பவரா வந்திருக்குன்னா அந்த growth-ஐ ஸ்டார்டிங்ல ஃபியூல் பண்ணது பெட்ரோல். ஸோ 1940s 30sலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய பில்லினியர்ஸ்லாம் இதை மையமாக வச்சு தான் அவங்களோட எம்பையர்லாம் பில்ட் பண்ணாங்க, ஸ்டாண்டர்ட் ஆயில் இந்த நிறுவனங்கள்லாம். இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு தான் இருக்கு. அதனால தான் ட்ரம்ப் வந்து ஈவி வெஹிக்கிள்ஸை பெருசாக சப்போர்ட் பண்ணல. இலான் மஸ்க்கு அதுவும் ஒரு பெரிய ஒரு கோவம். ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ட்ரில் பேபி ட்ரில்ன்றார். ஸோ அவரை பொறுத்தளவில் ஆயிலுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும், ட்ரெடிஷ்னலான இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும், டீட்ராய்ட்ல திருப்ப நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை நம்ம அதுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான்ல தான் இருக்கு. ஸோ எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு இந்த விஷயம் எனக்கு புரியும். எப்பவுமே கவர்மெண்ட்ஸை பொறுத்தளவுல பெட்ரோல்ல பைபாஸ் பண்ணி மற்ற டெக்னாலஜிக்கு போறதை அவங்க விரும்பினது கிடையாது. ஏன்னா அது வழியா கவர்மெண்ட்ஸ் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஜிம்மி கார்ட்டரோட எக்ஸாம்பிள் தான். ஸோ அவங்க என்ன அமெரிக்கா அப்ப என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம இவங்ககிட்ட நம்ம எதுக்கு இவங்கள சார்ந்து இருக்கணும், நம்ம இவங்களை தூக்கி வெளில போட்டலாம்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப அமெரிக்கா மாதிரியான ஒரு ஜெயண்ட் அவங்களோட பெட்ரோல் கன்சப்ஷனை கம்மி பண்றாங்கன்னா அந்த பெட்ரோல் இப்ப வேற எங்கேயாவது சீப்பா போகும். சைனாவோ ரஷ்யாவோ அமெரிக்காவோட எதிரிகள் கைக்கு அது சீப்பா போகும். அஃப்கோர்ஸ் ரஷ்யாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவங்க கிட்டே நிறைய இருக்கு. பட் அமெரிக்காவோட எதிரிகளுக்கு அது சீப்பா பெட்ரோல் போய் சேர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க கஷ்டப்பட்டு டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது இன்னொருத்தனுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அவன் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் சீப் ரேட்ல. அவன் எக்கானமி வேகமாக குரோ ஆகும். அதனால இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.